Now we are going to see what are the opportunities in accounting. Accounting fieldல கரியர்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா fresh from college we can start off with tally or a data entry operator. என்ன salary கிடைக்கும் அப்படின்னா you can start off with 12,000 or 15,000 depending on the city. ஆனா இதுக்கு நமக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை? ரெண்டே விஷயம் தெரிஞ்சா போதும். டேலியோட பேசிக், எப்படி டேலி ஓபன் பண்ணி வவுச்சர் என்ட்ரி போடுறது, ஜிஎஸ்டி இருந்ததுன்னா அந்த ஜிஎஸ்டியோட சேர்ந்து பர்ச்சேஸ் பில்லோ சேல் பில்லோ எப்படி அக்கௌண்ட் பண்றது அப்படிங்கிற ரெண்டே விஷயம் தெரிஞ்சா போதும். 12,000 to 15,000 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அண்ட் யூ வில் பி நோன் ஆஸ் அ டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஆர் அ டேலி எக்ஸிக்யூட்டிவ். நீங்க டேலி ஆபரேட்டர்ல இருந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தென் யூ பிகம் an accounts executive or an accounts officer. உங்களுக்கு 15,000 இருந்து 35,000 வரைக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இந்த ரெண்டு நாலேஜை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு அடிஷனல் என்ன நாலேஜ் தேவை? அக்கௌண்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப டேலி ஆபரேட்டருக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் ரொம்ப டீப்பா தேவையில்லை. ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் என்ட்ரியோ சேல் என்ட்ரியோ ஒரு பெரிய ஒரு ஷோரூம்ல ரிப்பீட்டடா அதே போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு சொல்லிடுவாங்க பர்ச்சேஸ் என்ட்ரி இப்படி போடுங்க அப்படின்னா அதையே போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ்ங்கிறது ரொம்ப டீப்பா தேவை இருக்காது. பட் வென் யூ கம் டு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்ப அக்கௌண்டிங் நாலேஜ் டீப்பா தெரியணும். அது இல்லாம பேங்க் ரெகன்சிலியேஷன் பத்தி விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் தட் சம் பேசிக் இன்கம் டேக்ஸ் நாலேஜ் தெரியணும். இன்கம் டேக்ஸ் நாலேஜ்ல டூஸ் அண்ட் டோன்ட், அது இல்லாம பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ லெஃப்ட்ல ரெண்டு எஸ் தான் இருக்கு. அது அப்படியே நீங்க கொஞ்சம் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா எஸ் அப்படிங்கிற டிக் வந்ததுன்னா தென் யூ பிகம் எலிஜிபிள் ஃபார் அ ஹையர் சேலரி. ஒரு பெரிய கார்பரேட்ல ஒரு ஹையர் லெவல் ஆஃப் சேலரி கொடுத்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் மேல போகணும் அப்படின்னா then you can become a manager accounts or a GST practitioner இல்ல finance manager இல்ல GM finance, GM accounts. அந்த senior post வரும்போது உங்களுக்கு salary 35,000 இருந்து மேல தான் போகும். 40, 50, 60, 70, 1 lakh வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே இது ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அப்படின்னா ஜிஎஸ்டி பிராக்டிஷனருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் அ ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் அப்படின்னா நிறைய எஸ்எம்இஸ் ஸ்மால் கம்பெனிஸ்ல அவங்க ஒரு ஃபுல் டைம் அக்கௌண்டன்ட் ஒரு 50,000 40,000 கொடுத்து ஒரு அக்கௌண்டன்ட் போட முடியாது. அட் த சேம் டைம் அவங்க பிசினஸ்ல நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க ட்ரெயின்ட் அக்கௌண்டன்ட்டை நீங்க பார்ட் டைமா வாங்க, நீங்க டெய்லி வராம ஒரு வீக்லி 2 times or வீக்லி 3 times ஒரு 2 hours வந்துட்டு போங்க. அப்ப தே மே பே 3,000 or 5,000 per month. ஆனா இது செல்ஃப் எம்ப்ளாய்ட் மாதிரி. அப்ப நீங்க ஒரு சப்போஸ் ஒரு 5,000 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 20 கம்பெனிக்கு நீங்க பார்ட் டைம் அக்கௌண்டன்ட் ஆர் ஜிஎஸ்டி பிராக்டிஷனரா போய் சூப்பர்வைஸ் பண்ணீங்கன்னா 20 கம்பெனிஸ்னா 1 lakh ஆச்சு. அஃப்கோர்ஸ் ஒரே நாளா வராது. ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி வரும், அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி. ஸ்லோலி ஒரு 2-3 years பீரியட்ல உங்களுக்கு ஒரு 10-20 கம்பெனி வந்துருச்சுன்னா தென் யூ மே கெட் 50,000, 75,000, 1 lakh அது மேல கூட வரலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் யுவர் ஓன் ஆஃபீஸ், செப்பரேட்டா ஒரு ஆஃபீஸ் எடுத்து உங்களுக்கு கீழே ஒரு ஜூனியர்ஸ் 2-3 பேரை போட்டுட்டு நீங்க டேட்டா என்ட்ரி எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க கிளையண்டோட ரிலேஷன்ஷிப்பும் போய் அவங்க கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ரெப்ரசன்டேஷன் பண்ணி யூ பிகம் அ ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் ஹேவிங் யுவர் ஓன் ஆஃபீஸ் அண்ட் யூ பிகம் அ செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல். பட் இந்த மாதிரி பண்ணணும்னா இந்த நாலேஜ் இருந்தா போதுமா? இப்போ எப்படி இங்க ரெண்டே ஸ்கில் தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஹையர் ஸ்கில்ஸ் ஜாஸ்தி எஸ்டிக் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மேனேஜர் ஆர் ஜிஎஸ்டி பிராக்டிஷனரா ஆகணும்னா உங்களுக்கு இன்னும் அடிஷனல் ஸ்கில்ஸ் தேவை. இந்த 5-6 ஐட்டம் இருந்தா பத்தாது. அப்ப அது என்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கறது பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு என்ன ஸ்கில் இருக்கோ இதெல்லாம் டெஃபினட்டா வேணும். இது இல்லாம அடிஷனல் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில இன்வாய்ஸ் ப்ரிப்பரேஷன், இவே பில், அப்புறம் மந்த்லி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்றது, ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிம்பாங்க. இது ஒரு ஹைலி டெக்னிக்கல் சப்ஜெக்ட். அப்புறம் இன்கம் டாக்ஸ்ல டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், அந்த டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் ஆர் டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் இதை பத்தி டீட்டெயிலா தெரியணும். ஹெச்ஆர் ரிலேட்டடா இஎஸ்ஐ எப்படி பிடிக்கணும், பிஎஃப் எப்படி பிடிக்கணும், பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்றது. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கம்மியான எஸ் அப்படிங்கிற டிக் இருக்கு. ஆஸ் யூ மூவ் டு த ரைட் சைடு more and more knowledge skills more and more you are getting. அப்ப more and more skills வரும்போது more அதிகமான எஸ் டிக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா you move
from a tally data entry operator or an accounting data entry operator to a manager finance or a GST practitioner. இப்போ இதை பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு டவுட் வரலாம், உண்மையிலேயே இந்த சேலரி கிடைக்குமா? இந்த ஜாப் ரிலேட்டட் வெப்சைட்ஸ், உதாரணத்துக்கு naukri.com இல்லைன்னா monster.com இல்லை indeed.com jobs.com இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல கூகுள் பண்ணி ஜென்ரலா மார்க்கெட்ல என்ன சேலரி இருக்கு, அதுக்கு என்ன ஸ்கில் செட் தேவை அப்படிங்கறத பார்க்கலாம். we will go for accountant jobs in தமிழ்நாடு. உதாரணத்துக்கு இங்க ஒன்று இருக்கு. இங்க என்ன சேலரி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. என்ன கேட்குறாங்க? தேர் ஆஸ்கிங் கான்ட்ராக்டர் பேமெண்ட், பேசிக்கலி யூ ஆர் டாக்கிங் அபவுட் டிடிஎஸ், ஜிஎஸ்டி, புக் கீப்பிங், ரிசீட் என்ட்ரி, சேல் இன்வாய்ஸ் அண்ட் சேலரி என்ன பாருங்க 25,000 to 650,000 rupees per month. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கும். நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம் என்ன சேலரி மார்க்கெட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட். அல்டிமேட்லி இட் வில் கம் டவுன் டு டேலி, அக்கௌண்டிங், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், சிஎஸ்ஐ, பிஎஃப், பேங்கிங். இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயம் தெரிஞ்சா போதும், யூ வில் ஆட்டோமேட்டிக்லி மூவ் ஃப்ரம் அ ஜூனியர் லெவல், என்ட்ரி லெவல் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் to a skilled accountant or manager or GST practitioner. But in the skills எனக்கு எங்க கிடைக்கும்? Accopedia is offering 2 courses to convert you from a entry level staff to a skilled accountant, to a trained accountant. First வந்து we have an entry level course, first accountant. அந்த first accountantல basic knowledge in accounting, practical business accounting, not theoretical accounting. practically businessல accounting எப்படி மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில்ட் அக்கௌண்டன்ட் சீனியர் லெவல், ஒரு மேனேஜர் லெவல்ல வரணும் அப்படின்னா we have another course called accounting executive course or accounting plus course. இதுல வந்து more deep knowledge and more practical exposure உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 கோர்ஸும் பண்ணீங்கன்னா you move from an untrained accountant to a skilled accountant. ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு salary almost similar-ஆ இருக்கும், 12,000 to 15,000 depending on the city. பட் போக போக அன்ட்ரெயின்ட் அக்கௌண்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பட் பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. பட் ஒன்ஸ் யூ பிகம் அ ட்ரெயின்ட் அக்கௌண்டன்ட், எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அதுக்குள்ள ஒரு 2 ஜாப் மாற்றினீங்கன்னா யூ மூவ் ஃப்ரம் 12,000 rupees to 35,000 மினிமம். இப்படி வெப்சைட்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து இந்த 2 கோர்ஸோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட் அண்ட் அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவோட சிலபஸ் என்ன, இதுல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். What are the course contents, syllabus of these 2 courses? We will see that now. In the first accountantங்கிற course, it's a 100 hours course. அந்த 100 hours syllabusல என்னன்னா பாத்தீங்கன்னா we will have approximately 30 hours for practical accounting. காலேஜில் படிக்கிற அக்கௌண்டிங் தியரிட்டிக்கல் அக்கௌண்டிங். பட் இங்கே வரும்போது ப்ராக்டிக்கலாக எப்படி அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணும் ஒரு இண்டஸ்ட்ரியில், பிஸ்னஸில் அப்படிங்கிறது ஒரு 30 hours. அதுக்கப்புறம் we have 30 hours on tally. டேலி ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து டேலி மாடியூல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் we have 10 hours of tax module, then HR, ESIPF பற்றி பேசிக் நாலேஜ், எக்ஸல் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அது ஒரு 6 hours, அண்ட் பேங்கிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு 20 hours. இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் அக்கௌண்டிங் 30 hours. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ராக்டிக்கல் அக்கௌண்டிங், ப்ராக்டிக்கலுக்கும் தியரிட்டிக்கும் என்ன வித்தியாசம், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், கேஷ் டிரான்சாக்ஷன், கிரெடிட் டிரான்சாக்ஷன் எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், பர்ச்சேசஸ் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், சேல்ஸ் எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், பெட்டி கேஷ், இதெல்லாம் we will discuss in practical accounting. So practical accounting 30 hours கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் then we will go for tally module of 30 hours. இந்த tally module கம்பெனி, டேலியில் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, கம்பெனினா டேலியில் இருக்கிற டேட்டா என்ட்ரி யூனிட், கம்பெனி எப்படி ஆல்ட்ரேஷன், டிலீஷன், லெட்ஜர், குரூப், இது அடிஷன் டெலிஷன் எப்படி பண்ணணும், பர்ச்சேசஸ் என்ட்ரி டேலியில் எப்படி போடுறது, சேல் என்ட்ரி எப்படி போடுறது, தென் ஜேர்னல் என்ட்ரிஸ், அக்கௌண்டிங் என்ட்ரிஸ், அப்புறம் ரிப்போர்ட்ஸ், வேரியஸ் ரிப்போர்ட்ஸ், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், சப்ளையர் லிஸ்ட், இது பேயபிள் லிஸ்ட், ரிசீவபிள் லிஸ்ட், இதெல்லாம் கம்பெனியில் ஓனர்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி எடுத்து கொடுக்கறது, அப்புறம் பிஆர்எஸ் எப்படி போடுறது, பேங்க் ரெக்கன்சிலியேஷன், இந்த மாதிரி 30 hours ஃபார் டேலி பேசிக்ஸ். அது முடிச்ச உடனே we will have tax module for 10 hours, that is GST, income tax and TDS. இது வந்து first accountantல வந்து டீப்பா இருக்காது, but you will have some basic working knowledge.
ஏன்னா இன்டர்வியூக்கு போகும்போது இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா. அதனால யூ ஹேவ் அ டாக்ஸ் மாடியூல், மினி மாடியூல் ஆஃப் 10 hours. இதில் வந்து ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஜிஎஸ்டி அக்கௌண்டிங் என்ட்ரிஸ், பேன் நம்பர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர் டைப்ஸ், இன்கம் டேக்ஸ், ஹெட்ஸ் ஆஃப் இன்கம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், டிடிஎஸ் பற்றி, டிசிஎஸ் பற்றி இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ் கிடைக்கும். அது ஒரு 10 hours முடிச்ச உடனே ஹெச்ஆர் மாடியூல் இஎஸ்ஐ பிஎஃப். இந்த ஹெச்ஆர் மாடியூல் இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு 4 hours. அதில் வந்து பேரோல்னா என்ன, இஎஸ்ஐனா என்ன, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்போ பிஎஃப் அது எப்படி பண்ணுறது, இது வந்து 4 hours. இது முடிச்ச உடனே சம் பேசிக் எக்ஸல் ஸ்கில்ஸ், இது வந்து ஒரு 6 hours. இதில் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ், ஹவு டு டூ திங்ஸ் குவிக்லி, அப்புறம் பிடிஎஃப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து அது வந்து ஒரு 6 hours. இது முடிச்ச உடனே தென் வி வில் ஹேவ் பேங்கிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் அதர் மிஸ்லினியஸ் டாபிக்ஸ். இது ஒரு 20 hours. இதில் வந்து பேங்கிங்னா என்ன, பே ஸ்லிப் எப்படி, செக் எப்படி போடுறது, அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ் அனுப்புறது எப்படி, ஆன்லைனில் பணம் அனுப்புறது எப்படி, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட்மாங்க. அப்புறம் இன்சூரன்ஸில் அக்கௌண்டன்ட்டாக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஃபைலிங், டாக்குமெண்ட் ஃபைலிங் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், எட்டிகேட்ஸ், ட்ரெஸ்ஸிங், இதெல்லாம் பற்றி ஒரு ஜென்ரலாக ஒரு 20 hours இருக்கும். இது முடிச்சோடனே we have another course called accounting executive course or accountant plus 100 hours. இது வந்து ஜூனியர் லெவல் இருந்து ஹையர் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உண்டான கோர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ராக்டிக்கல் அக்கௌண்டிங் ஒரு 20 hours, டேலி மாடியூல் அட்வான்ஸ் டேலி யூசேஜ் 20 hours. அப்புறம் இங்கே வந்து பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் டேலி வந்து முதல்ல முடிச்சிட்டோம். நவ் வி ஆர் ரிவைசிங் அண்ட் கோயிங் இன்டு அப்வர்ட் அட்வான்ஸ் கோர்ஸ். நவ் வி வில் கோ இன்டு டாக்ஸேஷன். டாக்ஸேஷனில் டீப்பாக போவோம். ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ் எல்லாமே 40 hours வந்து இதை பற்றி எடுப்போம். அதுக்கப்புறம் ஹெச்ஆர் மாடியூல், பேரோல், இஎஸ்ஐ, பிஎஃப்ல ஒரு 10 hours அண்ட் அதர் பேங்கிங் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ் வந்து ஒரு 10 hours. இதோட டீடைல் சிலபஸ் பார்க்கலாம். அட்வான்ஸ் ப்ராக்டிக்கல் அக்கௌண்டிங் 20 hours-ல அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ், அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் வர்சஸ் ரெவென்யூ, கிரெடிட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்ன, எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இம்போர்ட் பண்ணுறதா எப்படி அக்கௌண்ட் பண்ணணும், கேபிட்டல், டிராயிங்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், பெட்டி கேஷ், டிப்ரிசியேஷன், அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி, ப்ரொவிஷன் என்ட்ரி, ப்ரீபெய்ட் என்ட்ரி, இந்த மாதிரி அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து we have 20 hours. அதுக்கப்புறம் டேலி மாடியூல் ஒரு 20 hours-ல we will have பேக்கப் பண்ணுறது எப்படி, ரெஸ்டோர் பண்ணுறது எப்படி, இம்போர்ட்டிங் என்ட்ரிஸ் எக்ஸல்லேருந்து டேலியில் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அப்புறம் இன்வென்ட்ரி, ஸ்டாக் என்ட்ரிஸோட டேலி எப்படி என்ட்ரி போடணும், காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், செக் எப்படி ப்ரிப்பேர், டேலிலேயே செக் ரைட்டிங் பண்ணலாம். ஒரு கம்பெனியில் ஒரு 1000 checks போடணும் அப்படின்னா யூ கேன் என்டர் இட் இன் டேலி இட் செல்ஃப். அப்புறம் மல்டிபிள் அட்ரஸஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி மாடியூல் அண்ட் டிடிஎஸ் மாடியூல் இன் டேலி, இது வந்து ஒரு 20 hours. அது முடிச்ச உடனே டாக்ஸேஷன் அதில் வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரு 15 hours. இதில் வந்து ஜிஎஸ்டி கான்செப்ட்ஸ், இன்வாய்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதோட ரூல்ஸ் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, அப்புறம் ஐடிசின்னா என்ன, இன்புட் டேக்ஸ் கிரெடிட், எது எலிஜிபிள் எது இன்எலிஜிபிள், என்னென்ன ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், இவே பில்னா என்ன, அப்புறம் இன்வாய்சிங்னா என்ன, ஃபைலிங் ஆஃப் வேரியஸ் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் ஜிஎஸ்டி அக்கௌண்டிங் என்ட்ரிஸ், அண்டர் ஜிஎஸ்டி டெபிட் நோட், கிரெடிட் நோட் இப்படி போடணும். இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி மாடியூல் 15 hours முடிச்ச உடனே தென் we will come for taxation under income taxல as an accountant நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அது ஒரு 10 hours. அதுல வந்து ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்னா என்னென்ன தப்புகள் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அப்புறம் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடாது, அப்புறம் லோன்ஸ் வாங்குறது ரீபே பண்றது வந்து அந்த லிமிட்டுக்குள்ள பண்ணணும், இல்லைன்னா செக்கில் தான் பண்ணணும், கேஷ்ல பண்ணக்கூடாது, டெப்ரிசியேஷன், அப்புறம் ஆடிட்ஸ்னா என்ன, டாக்ஸ் ஆடிட், அப்புறம் டியூ டேட்ஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அப்புறம் அட்வான்ஸ் டேக்ஸ், டிடிஎஸ், கிராஸ் செக்கிங் அண்டர் இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டல், அப்புறம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அலௌபிள், நாட் அலௌபிள், இது எல்லாமே டீப்பா வந்து ஒரு 10 hours. அதுக்கப்புறம் டிடிஎஸ் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட், சீனியர் அக்கௌண்டன்ட், டிடிஎஸ் டிசிஎஸ் வந்து நீங்க தெரியல அப்படின்னா ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ அதனால ஒரு 15 hours ஆஃப் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். இதில் டிடிஎஸ் டிசிஎஸ்னா என்ன, அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் டிடிஎஸ் டிசிஎஸ் இருக்கு, எப்படி டிரான்சாக்ஷன் ஃப்ளோ ஆகும், உங்க அக்கௌண்டன்ட் ரோல் என்ன, எப்படி டிடிஎஸ் பிடிக்கணும், எப்படி கட்டணும், எப்படி அக்கௌண்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து சர்டிஃபிகேட் ஜெனரேட் பண்ணி பார்ட்டிஸ்க்கு கொடுக்கணும், இதெல்லாமே வந்து டிடிஎஸ் டிசிஎஸ் மாடியூல்ல ஒரு 15 hours வில் பி ஹேவிங். அதுக்கப்புறம் we have HR module, that is payroll, ESI and PF. இது வந்து ஒரு 10 hours. இந்த 10 hours-ல பேரோல் கால்குலேட் பண்ணுறது எப்படி, சேலரி ஒரு கம்பெனியில் ஒரு 500 பேர் இருக்காங்க, இல்லை 100-200 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து சேலரி கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு ஸ்லிப் போடணும். சேலரி லீவ் எடுத்தாங்கன்னா லீவ் சேலரி டிடக்ட் பண்ணணும், லோன்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டை கழிக்கணும், டிடிஎஸ், இஎஸ்ஐ, பிஎஃப் கழிக்கணும், கழிச்சு அதை பே பண்ணணும், இஎஸ்ஐ, பிஎஃப் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஹெச்ஆர் மாடியூலில்.
இது ஒரு 10 hours முடிச்சோடனே தென் அட்வான்ஸ் பேங்கிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாடியூல் 10 hours. இதில் வந்து லோன் எப்படி போடுறது, லோன் அண்ட் இஎம்ஐ என்ட்ரிஸ் எப்படி போடுறது, ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட், சம்டைம்ஸ் பேங்க்ல சிசி வாங்கியிருந்தாங்கன்னா பேங்க்குக்கு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இன்சூரன்ஸ்ல ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் நீங்க என்னென்ன கேர் எடுத்துக்கணும், அப்புறம் ப்ரொஃபஷனலா எப்படி பிஹேவ் பண்ணணும், எத்திக்ஸ் பத்தி, ட்ரெஸ்ஸிங், எட்டிகேட்ஸ், இது எல்லாமே வி ஹேவ் அண்டர் ஃபார் 10 hours. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்ட்ல ஒரு 100 hours பேசிக்ஸும், அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட் பிளஸ் ஆர் அக்கௌண்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸ்ல ஒரு 100 hours அட்வான்ஸ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி இந்த ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணீங்கன்னா you move from an untrained accountant to a skilled and trained accountant. இந்த மாதிரி பண்ணும்போது you become eligible for getting higher salary and creating a good career growth. இப்போ நம்ம என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதை அன்ட்ரெயின்ல இருந்து ட்ரெயின்டா மாறதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அதோட சிலபஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்க மனசுல சில டவுட்ஸ் வரும். என்ன அப்படின்னா, ஒன்று, ஹவு வில் த கோர்ஸ் பி கண்டக்ட், இந்த கோர்ஸை எப்படி கண்டக்ட் பண்ணுவோம், இது பிசிக்கலா இருக்குமா இல்ல இஸ் இட் அன் ஆன்லைன் கோர்ஸ், அதுக்கப்புறம் வெறும் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம வீடியோஸ் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளவுதானா, இல்ல யாராவது ஃபேக்கல்ட்டி இருப்பாங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் ஆன்லைன்ல நம்ம அட்டென்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுமா, உண்மையிலேயே என்னால பண்ண முடியுமா, ஆன்லைன் கோர்ஸ் நல்லா வருமா, இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். இதை we will address now. இந்த கோர்ஸ் this is definitely an online course தான். physical கோர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்க சென்டருக்கு வந்தீங்கன்னா you can have a physical course, but there is no difference between a physical course and an online course, excepting that physically நீங்க ஃபேக்கல்ட்டிக்கு முன்னால் இருப்பீங்க, இங்க ஆன்லைன்ல இருக்கும். and a fees for physical course and online course is different. next கேள்வி are they just recorded videos? நீங்க ஃபீ பே பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோங்க, அப்புறம் எங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குமா, இல்லை ஏதாவது ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குமா, ஃபேக்கல்ட்டி இருப்பாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ திஸ் இஸ் அ ஹைபிரிட் கோர்ஸ். ஹைபிரிட் கோர்ஸ்னா என்ன? ஹைபிரிட் அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பிளஸ் ஃபேக்கல்ட்டி கைடன்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஃபேக்கல்ட்டி கைடன்ஸ் அப்படின்னா ஃபேக்கல்ட்டி ப்ரீ டிட்டர்மின்ட் டைம் டேபிள் பிரகாரம் the faculty will be available always. Suppose மார்னிங் 10 to 12 அப்படின்னா 10 to 12க்கு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, இல்லை ஈவினிங் 6 to 8 அப்படின்னா 6 to 8க்கு ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கணும். வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்கல்ட்டி டயத்துக்கு நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். அட்டென்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் பூரா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோ பார்க்கறது உங்களுக்கு ஆப் மூலியமா we will give you the access to the videos. நீங்க பஸ்ல போகும்போதோ இல்லை ஆஃபீஸ்ல ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதோ இல்லை நைட்டோ மார்னிங்கோ உங்க கன்வீனியன்ஸுக்கு அந்த ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம். அந்த வீடியோ மேபி அந்த ஃபேக்கல்ட்டி இருக்கும்போது கூட நீங்க பார்த்துட்டே கூட கேள்வி கேட்கலாம். தட் இஸ் அப் டு யூ. பட் ஃபேக்கல்ட்டி வில் பி அவைலபிள் and you can ask all your doubts to the faculty. உங்களுக்கு அடுத்த டவுட் ஆன்லைன் கோர்ஸ்ல உண்மையிலேயே ஒரு அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸேஷன் கோர்ஸ் எஃபெக்டிவா இருக்குமா, இது எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நார்மலா கிளாஸ் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும். இன்ஃபேக்ட் இட் வில் பி மோர் பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் there will be a recorded பிசிக்கல் கிளாஸா இருந்தா நீங்க அந்த சமயத்துல கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, மேபி ஒரு டவுட் இருந்ததுன்னா திருப்பி அட்டென்ட் பண்ண முடியாது, அந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஒரு half an hour லேட்டா வந்தீங்கன்னா அந்த சிலபஸ் போயிடும், உங்களுக்காக தனியாக எடுக்க மாட்டாங்க. அப்போ அதை விட ரெக்கார்டட் வீடியோ மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுக்கலாம், ரீவைண்ட் பண்ணி யூ கேன் வாட்ச் இட் அகெயின். நெக்ஸ்ட் அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே, அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மோர் தென் 1000-2000 கொஸ்டின்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் முடியும் போது மோர் தென் 1000 கொஸ்டின்ஸ் யூ வுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட். ஸோ அப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா எப்படி ஒரு ஃபீலிங் வருமோ அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். இப்போ இந்த பிரசன்டேஷன்ல we will also show you how the practice questions work. We will take only first aspect, that is ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு அசெட் உள்ள வரும் இல்லைன்னா ஒரு அசெட் வெளியில போகும், அது எப்படி சால்வ் பண்றதுங்கிறது, எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க சால்வ் பண்ண போறீங்க. உதாரணத்துக்கு மஷினரி பர்ச்சேஸ்ட் வித் கேஷ். ஒரு மஷின் வருது, மிஷினரி டீலர் கிட்ட போய் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க. அப்போ இந்த மிஷினரி பர்ச்சேஸ் வித் கேஷ் அப்படின்னா என்ன 2 விஷயம் நடக்கும், 2 ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அசெட் உள்ள வருது, அது என்ன வருது, மிஷினரி இன். செகண்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு அசெட் நம்ம கையில இருந்து வெளியில போகுது, அது என்னது, கேஷ். கேஷ் வெளியில போகுது. ஸோ மிஷினரி உள்ள வருது, மிஷினரி இன், அப்புறம் கேஷ் அவுட். ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் முடிக்கும் போது திருப்பி ஒரு டவுட் இருந்ததுன்னா அகெயின் there is a faculty guidance. The faculty is always available.
அந்த டைம் டேபிள் பிரகாரம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் கோர்ஸில் ஒரு அட்வான்டேஜ் வந்து 3 things. நீங்கள் வந்து யூ ஆர் அட்டெண்டிங் த கிளாஸ் ஆஸ் தோ இட்ஸ் அ ரியல் கிளாஸ். அதுக்கப்புறம் இம்மிடியட்லி ப்ராக்டிஸ் செஷன், லெக்சர் மட்டும் கேட்கறது இல்லை, யூஆர் ஆல்சோ ப்ராக்டிசிங் த கொஸ்டின் அண்ட் தென் டவுட்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டுக்கிறீங்க. அப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் in our experience is much better than physical classes because you are free to attend the class whenever you are comfortable, late night, early morning, இல்லை நீங்கள் பஸ்ஸில் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது ட்ராவலிங் எப்போ வேணால் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இது வந்து டோட்டலாக இங்கிலீஷில் எடுப்பாங்களா இல்லை தமிழில் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஹைப்ரிட் தான். அதாவது டோட்டலாக இங்கிலீஷ் கிடையாது, ஆனால் இங்கிலீஷ் இல்லாமல் இந்தியாவில் நடக்காது, எஸ்பெஷலி டாக்ஸேஷன் அண்ட் அக்கௌண்ட்ஸில். அப்போ எக்ஸ்பிளனேஷன் பூராமே தமிழ் இருக்கும், பட் வேர்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து நீங்கள் வீடியோ கிளாஸ் வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் இதில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வீடியோவை பார்த்துட்டு அந்த ஒர்க் ஷீட்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது அப்போவே உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டுன்னு வந்துட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. எப்போ எரர்ஸ் வந்துட்டே இருக்குதோ உங்களால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த ஃபேக்கல்ட்டி கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் presentation was useful. Thank you for your patient listening.